தமிழகத்துக்கு பெரிய பாக்கியம். கற்றறிந்த தேசியவாதி ஆளுநராக கிடைச்சிருக்கிறது. ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட போலி பிம்பங்கள் உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஆளுநரை பற்றி மோசமாக முதலமைச்சர் பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னு சொன்னால் தெளிவாக கேட்குறார், நீங்கள் திராவிடியன் ஸ்டாக் இத்தனை வருஷம் என்ன பண்ணியிருக்கீங்க, அது என் வார்த்தை. ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறார், தமிழகத்தில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது உண்மையா இல்லையா? ஒரு காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் அருவாள் எடுத்துக்கிட்டு மாணவர்கள் ஜாதி சண்டை போடுறான். இட்ஸ் இட் நாட் கிராண்ட் ஃபெயில்யூர் ஆஃப் திராவிடியன் ஸ்டாக்? இந்த திராவிடியன் ஸ்டாக் உங்கள் சித்தாந்தம் செத்து போச்சு. தமிழ்நாட்டில் எந்த சமத்துவ உணர்வும் கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்லை. அதை ஆளுநர் பேசினா உங்களுக்கு வயிறு எரியுதா? ஆளுநரை பற்றி தயவு பண்ணி நான் சொல்கிறேன், மனு முதல்வர் தப்பாக பேசாதீங்க. உங்களால் தமிழ்நாட்டை போதை மாநிலம் ஆறுதலேருந்து தடுக்க முடிஞ்சிருக்கா? இன்னைக்கு இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் தமிழ்நாடு. வெக்கமா இல்லை? சரி, என்ன நிர்வாகம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சொல்கிறீங்க உத்தரப்பிரதேசம் பீகார் பற்றி. உத்தரப்பிரதேசத்தினுடைய பட்ஜெட்டு சர்ப்ளஸ் பட்ஜெட்டு 37,000 கோடி. பீகாரை பிற்பட்ட மாநிலம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், பிமாரு ஸ்டேட். பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், யூபி. ஆனால் இன்னைக்கு பீகார் இந்த ஆண்டு 25-26 பட்ஜெட்டில் 8,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட்டு. தமிழ்நாடு ஆள துப்புக்கட்ட திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தில் 51,000 ரெவென்யூ டிபிசிட். 5 வருஷ ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு 5 லட்சம் கோடி கடன் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. நீங்கள் வாங்கினது மட்டும் 2021க்கு முன்னாடி வாங்கினதை நான் சொல்லலை. ஆள தெரியாமல் தமிழ்நாடு பொருளாதாரத்தை அழிச்சு தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை கெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆணவம் மிக்க ஸ்டாலின் அரசாங்கம் தூக்கி எறியப்படும். 26 தேர்தலில் இந்த தமிழ் விரோத, தமிழ் இன விரோத, தமிழகனுடைய எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கின்ற போதை ஆட்சி இது தூக்கி எறியப்படும். அந்த பதட்டத்தில் கவர்னரை பற்றி பேசுறதா? வாட்ச் யுவர் டங். ஏன்னா மக்கள் பார்த்துட்டாங்க எப்படி லாலு குடும்ப ஆட்சி பீகாரில் தோற்கடிக்கப்பட்டதோ, அதுபோல கருணாநிதியின் குடும்ப ஆட்சி தமிழகத்தில் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்படும். ஏன்னா இது அவ்வளவு நாசகார ஆட்சி கருணாநிதியின் குடும்ப ஆட்சி. நான் வர்றத பார்க்குறேன், இந்த திராவிட வாரிசே, ஆஹா பிரமாதம். நீ வாரிசு அரசியல் பண்ணுறத போஸ்டரில் அடித்து ஒட்டி இருக்கிற ஒரு கட்சி இந்த திமுக. வாரிசே, மன்னர் ஆட்சியாயா வாரிசு? வெக்கமா இல்லை? ஜனநாயக எதிரிகள் திராவிட இயக்கத்தினர். அதுதான் இங்கே தெரியுது.